கல்யாணம்னா இப்படிதாங்க இருக்கணும். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு அந்த கல்யாண மண்டபமே ஒரு திருவிழா மாதிரி எல்லாருமே செம்மையா ஜாலியா டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்றாங்க. இந்த வீடியோ இப்ப சோஷியல் மீடியால வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பக்கத்துல இருக்கிற மூரார்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் குப்புசாமி அலமேலு, இவங்களுடைய மகன் சந்திர திவ்யன், கீழப்பட்ட கிராமத்தை சேர்ந்த தர்மலிங்கம் தனலட்சுமி, இவங்களுடைய மகள் செவ்வந்தி, இவங்க 2 பேருக்கும் மூரார்பாளையம் கிராமத்துல இருக்கிற ஒரு தனியார் திருமண மண்டபத்துல கல்யாணம் நடந்துச்சு. ஒரு சில கல்யாணம் தான் நம்ம கெஸ்டா போகும்போது நம்மளால மறக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு எங்கேஜிங்கா இருக்கும். அந்த கல்யாண மண்டபமே திருவிழா மாதிரி இருக்கும். அப்படி ஒரு கல்யாணமா தான் இவங்களுடைய கல்யாணமும் இருந்திருக்கு. திருமணத்தை முடிச்சிட்டு 2 பேரும் ஜாலியா பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருக்காங்க. இந்த மாதிரி கல்யாண வீட்டுல ஒண்ணு பொண்ணு சூப்பரா ஆடுவாங்க, இல்ல பையன் சூப்பரா ஆடுவாங்க. அப்படிதான் நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்திருப்போம். 2 பேர்ல ஒருத்தர் நல்லா ஆடுவாங்க, ஒருத்தர் வந்து கொஞ்சம் ஷையா வந்து இருப்பாங்க. ஆனா இங்க 2 பேரும் ஜாலியா டான்ஸ் ஆடி இருக்காங்க. பார்க்கும்போது நமக்கும் கூட சேர்ந்து ஆடணும்னு தோணுதுங்க. அப்ப அங்க இருக்கிறவங்களுக்கு தோணாதா சொல்லுங்க? ஒரு அக்கா என்னமா டான்ஸ் ஆடுறாங்கப்பா, அவங்களுடைய உறவினர்கள் குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டான்ஸ் ஆடி சூப்பரா இந்த கல்யாணத்தை என்ஜாய் பண்ணிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஒரு திருமணம் அப்படின்றது அந்த தம்பதிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள். அது அவங்களோட லைஃப் முழுக்க ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி அந்த 2 குடும்பங்களும் இணையிற ஒரு நாள். அப்படிப்பட்ட ஒரு நாளை ரொம்ப சிறப்பா கொண்டாடணும்ல, ஒரு திருவிழா மாதிரி தானே இருக்கணும். அப்படிதாங்க ஆட்டம் பாட்டத்தோட இந்த கல்யாணம் அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. பிஹைண்ட் ரோட்ஸ்க்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. சீனாவை சேர்ந்த பெண்ணொருத்தங்க வாரத்துக்கு 120 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாங்களாம். அதுவும் சில நொடிகள் மட்டுமே வேலை செஞ்சு இவ்ளோ சம்பாதிக்கிறதா சொல்றாங்க. எப்படிங்க இது சாத்தியம்? அவங்க அப்படி என்னதான் வேலை செய்யறாங்க? வாங்க விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். சீனாவை சேர்ந்தவங்க ஜெங் ஜியாங் ஜியாங் அப்படின்ற பெண். இவங்க தான் வாரத்துக்கு 120 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாங்களாம். சீனால சமூக வலைதளமா இருக்கக்கூடிய டவுயின் அப்படின்ற இந்த சமூக வலைதளத்துல இவங்களுக்கு 5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்களாம். இதுல தான் இவங்க பாத்தீங்கன்னா வாரத்துக்கு 120 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாங்களாம். அதாவது 14 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் வந்து இவங்க வருவாய் ஈட்டுறதா சொல்றாங்க. பொருட்களை ப்ரமோஷன் பண்ணியே இவங்க இந்த அளவுல சம்பாதிக்கிறதா சொல்றாங்க. மத்தவங்க மாதிரி வளவள கொலகொலன்னு இல்லாம டக்குன்னு இவங்க ப்ரமோஷன் பண்றாங்களாம். அதாவது சில நொடிகளே இவங்க ப்ரமோஷன் பண்றாங்களாம். அவங்க கிட்ட வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் பாத்தீங்கன்னா ஒரு அட்டைப்பெட்டியில எந்த ப்ராடக்ட் வந்து ப்ரோமோட் பண்ணுமோ அதை அப்படியே தள்ளி விடுறாங்க. உடனே இந்த பெண் அதை கேமரால காட்டி அதனுடைய விலையை மட்டும் சொல்லிட்டு மறுபடியும் இந்த பக்கம் தள்ளி விட்டுறாங்க. அடுத்த ஒரு